அசைவ உணவுகளில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது பிரியாணி. முகல் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, ஷேஷ்வன் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணின்ட்டு பிரியாணியில் பல வகைகள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வகையான சுவைமிக்க பிரியாணிகளும் கிடைக்கும். அந்த வகையில் தமிழகத்தில் ஆம்பூர் பிரியாணி ரொம்பவுமே பிரபலமானது. வீடே மணமணக்கும் சுவையான ஆம்பூர் பிரியாணியை நாம் வீட்டிலையே எளிமையான முறையில் எப்படி செய்யலான்ட்டு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். சீரக சம்பா அரிசி 1 கப், சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, பெரிய தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 10, பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி விழுது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பழம் பாதி அளவு, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2, புதினா கைப்பிடி, கொத்தமல்லியும் கைப்பிடி, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல சீரக சம்பா அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதே போல் சிக்கனையும் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சுத்தம் செஞ்சுட்டு தனியாக வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாயை சூடான நீரில் போட்டு 10 நிமிஷங்கள் வரை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மென்மையான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாயை இப்போது அடுப்பில் குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. சூடானதும் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி காய்ந்ததும் பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை மற்றும் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கிய பெரிய வெங்காயம் மற்றும் தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்கிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மென்மையாக வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இலைகள்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குக்கிங் டிப்ஸ் அப்போல்லாம் நல்லா வதக்கிறது இதுதான் நமக்கு முக்கியமான இடங்கள். நல்லா சிம்மில் வச்சியோ ஃபுல்லில் வச்சியோ வதக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள். டேஸ்ட்டு கொடுக்குற இடமே இதுதான். ஒன்றும் பாதியமாக ஒரு சிலர் வேகமாக வதக்குவாங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் டேஸ்ட்டு குறையுது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கு அப்புறமா அலசி வச்சுருக்க கோழி துண்டுகளையும் தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலாக்கள் எல்லாம் நல்லா சிக்கனோடு சேர்ந்து வதங்கும் வரைக்கும் வதக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, இதுதான் முக்கியமான மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட் தெரியாமல் தான் நிறைய பேருக்கு இந்த குக்கரில் செய்யும்போது குழஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி அப்படின்ற ஒரு பதத்தை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் கொட்டிடுங்க. கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் குக்கர்லேயே அப்படியே இந்த அரிசியை கொட்டிடலாம். குக்கரில் விசில் போட்டு மிதமான தீயில் 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பை அணைச்சிருங்க. குக்கர்லேருந்து ப்ரெஷர் தானாக அடங்கும் வரை அதை எடுக்க வேணாம். இப்போ குக்கரை திறந்து பார்த்துருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ பார்த்தா வீடே மணக்கும் வாசனையோட சுவையான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தயாராக இருக்குது. குக்கரில் செய்யும்போது இப்படி ஈஸியான முறையில் செய்யலாம். ஸோ நீங்கள் பரிமாறும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக கொட்டும், குழஞ்சி போகாது. மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக குழையாது. நீங்கள் வீட்டிலேயே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லவன் உங்களில் ஒருவன்